வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தா தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் அமாவாசையை பற்றியும் சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. அவர் 12 நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸால் நைட்டு தூங்காமல் மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் சார்ந்த உறவுகளால் நம்ம மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயாணமரமான விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து 3, 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நடக்காத விஷயங்களை நினச்சி, ஏன்னா 3, 6ஆம் அதிபதி வரும்போதே 3க்கு 8ஆக வரும்போதே என்ன ஆகும்னா கற்பனையிலே நம்ம வியாதி இல்லைன்னா கூட ஐயோ ஏதாவது வியாதி வந்துடுமோன்னு எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். தொழில் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சு கடன் வாங்காமல் இருக்கிறது, பத்திரங்கள் செக் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்து ஒரு பிளாங்க் செக் எழுதி கொடுத்துருவாங்க கடன் வாங்கணும் அந்த ப்ரெஷரில். அதுக்கப்புறம் அவன் ஃபில் பண்ணுறதை நினச்சிட்டு ஐயோ நான் இவ்வளோ வாங்கலேன்னு சொல்லிட்டு குய்யோ முறையாக நடிச்சுப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் பேச்சில் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உங்களுடைய 3, 6ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்டதிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சி மைண்டில் போட்டுக்கிறது, தொழிலில் என்ன போடுமோ எது பண்ணணும் ஒரு பயங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வந்து அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் இப்போ வந்து கேட்குறாங்கன்னா இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது நம்மளை ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்து செக் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போதே லாபங்கள் வரும், ஃப்யூச்சரில் வரும். பட் ஆனால் இப்போ நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதியும் துலாலக்னமாக சூரியன் தசம். சூரியன் 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்களுக்காக உழைப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் பின்னாலே ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலாலக்னமாக இருந்து சந்திர தசாபதியும், சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலாலக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 2, 7ஆம் அதிபதி, அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய பிரயாணமரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வியாபார ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் சொந்தத்துக்குள்ளே பேசுறதுக்கான வாய்ப்பில் அது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபதாபங்களுக்கு ஆளாகக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தேசாபதி, குரு வந்து 3, 6ஆம் அதிபதி 10ல் தொழிலான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவும் கொடுக்கணும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அது தேவையாங்கிறத யோசித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தி வந்தவர்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன் வாங்குறது, வண்டி வாகனம் பழுது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். பட் குழந்தைகள் பேசும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தவர்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசாவை, கேது வந்து 11ல் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், கேசஸ் இதெல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உட்காந்து டீல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் நீச்சமாக இருக்கும்போது மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை வந்து மண்டையில் ஏற்றி நைட்லாம் தூங்காமல் ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாகணும். மாமியார் சார்ந்த உறவுகளால் வந்து மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பேராசையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ வேலையில் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் குழந்தைகளோட விஷயங்கள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதுவும் குலதெய்வ வழிபாடின் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் வந்து இருக்கும்போது சனி வக்கரமாக குழந்தையோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் விற்பனை மற்றும் சொத்துக்களால் வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சி நடக்கும்போது கொஞ்சம் மனக்காயங்களையோ மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். அதுவும் மூத்த சகோதர நண்பர்களால் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்களும் கண்டிப்பாக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக, வேலை விரோதம் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிறது, அப்பா இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி மன உளைச்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, என்ன பண்ணுறது, ஆகட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டு தான் போயாகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்த்து தசாபதி கூட விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் வந்து 10ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கும்போது வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ பிஸ்னஸில் கூட பார்த்திங்கன்னா வர வேண்டிய காசு இருக்கும். பட் தான் திருப்பி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் வந்து சந்திர தேசாவை, சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தேசாவது, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி இப்போ 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு வந்து 4ல் இருக்கும்போது தாயாரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நிலபலங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து டாக்குமெண்ட் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சல். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்திருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி இப்போ வந்து 9ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஸோ அது வந்து வெளிநாடு சார்ந்தவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய பணம், பெரிய ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும். சொத்துக்களால் நல்ல லாபங்கள், பழைய சொத்துக்கள் விற்று அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து 8, 11ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கும். தந்தைக்கு உங்களுக்கு ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுவும் பிரயாணங்கள் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தொழிலில் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாவும் சுக்கிரன் 11ல் இருந்தாலும்
மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை கணவன் மனைவியினுடைய சின்னதாக வந்து சந்தோஷங்கள் குதூகலம்லாம் இருந்தாலும் ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஏன்னா நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்கள் ஒரு நண்பர்களோ இல்லை மூத்த சகோதரோ ஏதோ சொல்ல போய் அதனால் ஒரு சின்ன ஒரு சங்கடங்கள் இருக்கும். ஸோ இல்லாட்டி தந்தை சார்ந்த உறவுகளாக சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து 8இல் உச்சம். அது சனியுடைய நட்சத்திரத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடைமுறையில் வந்து அது நிறைய லேகிங், நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலகங்கள் 2, 3ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கலகங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். அதனால் ஒரு பாதிப்புகளோ ஒரு மன உளைச்சலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குடைய தாயார் சம்பந்தமான உறவுகளையும் நிறைய மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5, 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இருக்கிறது வந்து 7ல் இருக்குது. ஸோ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வந்து குழந்தைகள் கொஞ்சம் வளர்ச்சி இருந்தாலும் அவங்க பேசுகிறது வந்து நம்ம கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேச மனம் நோகிற மாதிரி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை அவங்களுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயம், விரயங்களே அதிகமாக பண்ணுவாங்க. அனாவசியமாக என் புள்ள செலவு பண்ணுதுங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நீச்சமாகிறது 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கடன் வாங்குறது, தொழிலுக்காக கடன் வாங்குறது, அதனால் சின்ன சின்ன அவமானங்களோ மன உளைச்சலோ தொழிலில் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி மாமியார் வீட்டில் வந்து விருந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போனீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலையும் மனக்காயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக ஒரு காயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னா அவங்கவுங்க குடும்பத்தை மாற்றி திட்டிக்கிறது, பேசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதனால் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். என்ன பேசினாலும் 4 செவத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்து பேசி தீர்த்துக்கோங்க. அது வந்து இன்னொருத்தட்ட போகும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதுவும் உங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் கிழமைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி புதனும் 8ல் இருக்கும்போது தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் தொழிலில் வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. அவங்களால் உங்களுக்கு ஒரு அவமானங்களோ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களே ஒரு பெண்ணாக இருந்து அங்கே வேலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, தொழில் செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா இப்போ 8ல் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும், மன உளைச்சியும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு 18ஆம் தேதி வரை. 18ஆம் தேதிக்கு மேலே வந்து மாறினதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறுங்க. மற்றபடி என்னங்க, 11ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடாது. இப்போ நிறைய மைனஸாக இருக்குன்னா 8ல் ஒரு கிரகமோ நீச்சமான கிரகமோ கண்டிப்பாக நம்ம மனக்கவலைகளை கொடுக்கும். நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கப்போது தசாபக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்றாங்க. சூரியன் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்க தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் சிறப்பாக இருந்தோம். செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். வீடு சொத்துக்கள் தாயார் சம்பந்தமான உறவுகளையும் மற்றபடி கணவன் மனைவியும் ஒரு கிளாஷ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இருந்து அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 7ல் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ வந்து குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக நிறைய மெனக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்கிற வாக்குவாதங்கள் குழந்தைகளுக்காக பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாப்தி. ராகு வந்து 3ல் இருக்கும், நல்ல தைரியம் கொடுக்கும். போல்டாக எதையும் இருந்தாலும் பேசி தீர்த்துருவீங்க. சும்மா அடித்து தூள் கலப்புறமான விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கட்டு சில விஷயங்களை பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் சொத்துக்களோ அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷனோ பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலோ காயங்களை ஏற்படுத்தும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை உருவாக்கும். தாயார் சம்பந்தமான உறவுகள் அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து சனி திசாபுத்தி வந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3ஆம் தேதி நாள் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வக்கரமாக இருக்கும்பொழுது தாயார் வகையில் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள், அதே மாதிரி சொத்து வண்டி வாகன விஷயங்களில் வந்து ஒரு ரிசல்ட் உடனே வராமல் டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாபதி, புதன் வந்து 7, 10ஆம் அதிபதி. ஸோ 7, 10ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள், இவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க திட்டது, அவங்க ஃபேமிலியை பற்றி இவங்க திட்டத்திட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர திசாபுத்தி வந்திரங்கள். சுக்கிரன் உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து ஒரு நீச்சமாக இருக்கும்போது வேலையில் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தொழில் செய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையும் மனக்காயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம வந்து அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழி வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் வந்து அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலேருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது அற்புதமான பலங்கள், உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதவர் இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறதுக்காக தான், அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். அந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். அவர் சொல்லுவார், எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து எல்லோரும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுறது மாதிரி இருந்தால், நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்போது, நமது மூதாதையர்கள் அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூன்யம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணலாம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் கலந்துக்கணும், நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை, நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்கலேன் அமாவாசை. எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய்க்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும், அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார், நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள் ஓகேங்களா, ஸோ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க
ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சேர நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது அற்புதமான பலன், சிறப்பான பலன்கள், உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானு கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி, சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.